வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி, திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இணையவழி தேர்வில் இந்த மிச்சம் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு மோசம் வந்துருமா அப்படிங்கிறதா இந்த டைட்டிலுடைய கான்செப்ட். ஆக்சுவலி ஏன் நமக்கு நம்பிக்கை இல்லாத மாதிரி இந்த கேள்விகள் வருது அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி இப்போ நெட் மூலமாக நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறது இப்போ வந்த தகவலில் ஏற்கனவே எழுதின எக்ஸாம், அதாவது எதுக்காக கொண்டு வந்தாங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம் எழுதிட்டாங்க, ரிசல்ட் கொடுக்கறதுக்கு லேட் ஆகுது. இப்போ நெட்டுன்னா டக்குன்னு ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ரிசல்ட் சீக்கிரமாக விடணும், அதே சமயத்தில் நம்ம என்னென்ன எக்ஸாம் எந்த கேள்விக்கு என்ன பதில் எழுதணும் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இதை ஏற்பாடு பண்ணிக்கிறதா இந்த தகவல் சொல்லப்படுது. ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்த என்ன சொல்றது, அறநிலையத்துறை உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் நிலை 1 அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் நடந்தது இதுக்கு முன்னாடி, சில வருஷத்துக்கு முன்னாடி. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நெட் மூலமாக தான் எழுதுனாங்க. இப்படி எக்ஸாம் எழுதுறதுல இது வந்து என்ன, இவங்க எப்படி இருந்தது, இதோடைய தகவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து ரிசல்ட்டு வந்து வழக்கமாக ஒரு வருஷத்துக்கு பின்னாடி தான் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம நெட்டில் தான் எழுதுனாங்க, சீக்கிரமாக கொடுத்தாங்களான்னு பார்த்தா கிடையாது. இதுதான் என்னுடைய கேள்விகளே. அப்படி கேள்விகள் இது என்ன அப்படின்னா, அப்படி கொடுக்கவே இல்லை. ஏன் கேட்டால், இது வந்துட்டு ஒரு வெள்ளோட்டமாக தான் இது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட அந்த எக்ஸாம் எழுதுனாங்க பார்த்தீங்களா, இது மார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர, ஓகேங்களா, இதில் என்ன மார்க், இது என்னென்ன மார்க் நமக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்களே தவிர, மற்றபடி எந்த ஒரு கேள்விக்கு, அதாவது எந்த கேள்விக்கு என்ன பதில் பண்ணோம் அப்படிங்கிற தகவல் அதில் அவங்க தரல. சரி, இதுக்கு முன்னே நடந்த எக்ஸாமில் தான் ஒரு வெள்ளோட்டமாக இருந்துச்சு அப்படின்ட்டு இவங்க சொல்ல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே வரக்கூடிய எக்ஸாம்லாவது நம்பிக்கை நமக்கு அதில் வர மாதிரி இருக்குமா, இல்லை அதில் ஏதாவது சில பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தான் எக்ஸாம் அமையும். கவலையே படாதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை தடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம். இதை வந்து உலக தரத்த லெவலில், அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, உலக அளவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து நெட்டில் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளதும் மேம்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் யார் சொல்கிற பொருளையும் நம்ப வேண்டாம். இணையவழியில் வரக்கூடிய அனைத்து எக்ஸாமும் நம்பிக்கை தரக்கூடிய லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எப்படியோ ஒன்று, நமக்கு தேவையானது என்ன, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம் முதல்ல வரணும், அதை நாம் எழுதி எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த இடத்துலையுமே ஊழல் கிடையாது. ஊழல் இதுக்கு மேலே, ஐ மீன்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கு பின்னாடி எப்படி வருங்கிற கான்செப்டில் நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக திறமையான என்ன சொல்கிறது, திறமையே இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் கடவுள் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வெளி விடுவார். அதனால் நம்பிக்கையோடு வச்சு இந்த எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஓகேயா, இது வந்து இன்றைக்கி நான் சொல்ல வந்த ஒரு தகவல். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நம்மளோட கான்செப்ட் இல்லையா. இன்னைக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு டேட் 10/7/2018 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடந்துட்டு இருக்கு. இதை பற்றின A to Z தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்னும் ஃபைனல் வரல இல்லையா. ஃபைனல் வந்ததுக்கப்புறம் அதில் A to Z தகவல்களை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி இன்னைக்கு இந்த நாடு வந்து இன்னைக்கு கால் இறுதிக்கு முன்னேறியது, அரை இறுதிக்கு முன்னேறியதுன்ற தகவல் நம்ம படிக்கிறது அதிகபட்சம் நமக்கு யூசேஜாக இருக்காது. லாஸ்ட்டாக நம்ம யார் ஜெயிச்சாங்க, அதில் என்ன இது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்னென்ன கரண்ட் நியூஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா மசோதா சட்டசபையில் நிறைவேற்றிருக்காங்க. லோக் ஆயுக்தா மசோதா, அதாவது லோக் ஆயுக்தா மசோதா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா, இந்த முதல்வர்கள், லோக் ஆயுக்தா மசோதா அப்படிங்கிறது முதல்வர்கள், அமைச்சர்கள், அப்புறம் எம்எல்ஏக்கள் இவங்களே செய்யக்கூடிய, அதாவது என்ன சொல்றது, கவர்மெண்ட் ஊழியர்கள் இவங்க மேல ஊழல் விசாரிக்கிறதுக்காக அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு. அதுக்கு பேர் அந்த லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உருவாக்குறதுக்கு வகை செய்யக்கூடிய அந்த சட்ட மசோதாவை சட்டப்பேரவையில் திங்கட்கிழமை நேற்று, அதாவது 9/7/2018 அன்னைக்கு நிறைவேற்றியிருக்காங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், இந்த தமிழக சட்டசபைன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதுல வந்து என்னன்னா, 1988 அதாவது 1988 அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே, அதாவது பொது ஊழியர்கள் மேல புகார்களை கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டம் அப்பவே நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த புகார்களை லோக் ஆயுக்தா அமைப்பு விசாரிக்கும் அப்படிங்கிறத இந்த தகவல்கள். என்ன, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேல புகார்கள் வந்தாலும் விசாரிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய தகவல். ஓகே, இந்த அமைப்போட தலைவரா உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியா இருக்கணும், அல்லது ஒரு 3 கிரேட் சொல்றாங்க. அதாவது ஊழல் தடுப்பு கொள்கை, அதை பொது நிர்வாகம்,
நிதி மற்றும் சட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் முன் அனுபவம் இருக்கணும். அதாவது கோர்ட் லெவலில் இருக்கக்கூடிய 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் வந்து தலைவராக நியமனம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுற ஒரு தகவல். இப்போ லோக் ஆயுக்தா அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறது மொத்தம் 4 பேர். இந்த 4 பேர்ல 2 பேர் வந்து நிதி, ஐ மீன்ஸ் நீதி, அதாவது இந்த கோர்ட் சம்பந்தப்பட்ட அந்த நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தகவல். இப்போ என்னன்னா லோக் ஆயுக்தா இருக்குதுங்களா, இந்த லோக் ஆயுக்தா அமைப்போட தெரிவுக்குழுவோட தலைவராக முதல்வர் இருப்பார். சரி, இது வந்து லோக் ஆயுக்தா சம்பந்தப்பட்ட தகவல்கள். இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தினுடைய தலைமை அலுவலக கட்டிடத்துக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒரு விருது கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா இது ஆக்சுவலி இந்த விருது எப்படி அப்படின்னா, இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்களுக்கு யூஎஸ் கிரீன், அதாவது யூஎஸ் கிரீன் பில்டிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய யூஎஸ் கிரீன் பில்டிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவோட நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா LEET சர்டிபிகேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது எந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்கக்கூடிய அமைக்கப்பட்ட கட்டிடங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு இது. அதை அமைக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பெயர் வந்து நமக்கு என்ன சொல்றது, யூஎஸ் கிரீன் அப்படிங்கிற இந்த நேம மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அந்த சர்டிஃபிகேட் பேர் வந்து LEET சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெசேஜ் இன்னைக்கு நமக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு தகவல். இப்போ செல்போன் தயாரிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உலக அளவில் வந்துட்டு 2வது பெரிய நாடா இந்தியா உருவாயிட்டு வருது அப்படிங்கிறது பிரதமர் நமக்கு கொடுத்த ஒரு தகவல். இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோடைய கொடுத்த அந்த ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா, இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம், அந்த திட்டத்துக்களுடைய அந்த வளர்ச்சி ரொம்ப அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. இது எதுக்காக இந்த தகவல் இவர் சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தென் கொரியாவில் தான் வந்துட்டு இந்த சாம்சங் கம்பெனியோட, அதாவது இப்போ சாம்சங் செல்போன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த செல்போன் கம்பெனி வந்து தென் கொரியாவில் தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நொய்டா அப்படிங்கிற இடத்துல அமைச்சிருக்கு. இதுதான் லேட்டஸ்டான ஒரு தகவல். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு தகவல் தான். அதாவது மேக்ஸிமம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல் எது வந்தாலும் டக்குன்னு எக்ஸாம் கேட்டுறாங்க, சரிங்களா. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாங்கிற இடத்துல இந்த ஒரு கம்பெனி வந்து செல்போன் கம்பெனி வந்து அமைச்சிருக்காங்க. அதை நேற்று பிரதமர் மோடியும் தென்கொரிய அதிபர் வந்து மூன் ஜே இன் அப்படின்னு சொல்லிட்டு பேர், பிரதமர் அதாவது அதிபர் மூன் ஜே இன், அதாவது தென்கொரிய அதிபருடைய பேர் மூன் ஜே இன், மூஞ்சி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மைண்ட் வச்சுக்கோங்க. மூன் ஜே இன் அப்படிங்கிறது தென்கொரியாவோட அதிபரோட பேர், சரிங்களா. மேக்ஸிமம் பேர் மைண்டில் செட் ஆகாது. அதை வந்து அதுக்காக ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ரெடி பண்ணி ஆகணும், சரிங்களா. இந்த பேர் கேட்டால் என்ன ஞாபகம் வரணும், மூஞ்சி அப்படிங்கிறது மைண்டுக்கு வந்தால் போதும். தென்கொரிய அதிபரோட பேர் தான் மூஞ்சே இன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு திங்கக்கிழமை நேற்று 9/7/2018 இது இந்த கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சரியா. இப்போ இது வந்து ஒரு தகவலை வச்சுட்டாலும், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து பதவி ஏற்றுக்கிட்ட ஒரு தகவல். அதாவது சென்னையில் இருக்கிற மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம், புரியுங்களா, மத்திய தொழிலாளர், இந்த லேபர் இருக்குது பார்த்தீங்களா, மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்துடைய அந்த துணை அதாவது அசிஸ்டன்ட் தான், துணை தலைமை தொழிலாளர் நல ஆணையரா, புரியுங்களா, துணை தலைமை தொழிலாளர் நல ஆணையரா, அதாவது அசிஸ்டன்ட் இதாக இருக்க சொல்லக்கூடிய கமிஷனர் வி முத்துமாணிக்கம் அப்படிங்கிற ஒரு பொறுப்பேற்றிருக்காருங்கிறத நம்ம சொல்ல வர தகவல். வி முத்துமாணிக்கம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து ஹெட் லீடர்ஸில் வரவங்கள டக்குன்னு சொல்லுவாங்க. பட் துணை ஆளுநராக வரவங்க, அதாவது துணை ஆணையராக வரவங்களை வந்து மேக்ஸிமம் கேட்கறதால இருந்தாலும் ஒரு இன்ஃபர்மேஷனாக மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்மந்தப்பட்ட தகவல்கள் தான். இது வந்து நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு, இல்லை நாளானிக்கு வர வீடியோவில் தான் முழுக்க சொல்ல போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து இப்போ பேட்மிண்டன் ஆகட்டும், ஒரு சிலது வந்து அரை இறுதி, கால் இறுதி, இந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. இது ஃபினிஷிங், முழு இறுதி வந்ததுக்கப்புறம் யார் ஜெயிச்சா, யார் தோத்தாங்க, எவ்வளோ அப்படிங்கிற விஷயத்த நான் அப்படி சொல்லிட்டேன். ஓகே, இன்னைக்கு நாம் சப்ஜெக்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது நேற்று வந்து +2 ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு போன முன்ன வீடியோ கொடுத்தேன். இன்னைக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய கண்டினியூட்டி +2 ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள் அப்படிங்கிறதுலேருந்து
ஒரு சில டாபிக்ஸ் நான் தரேன். கண்டிப்பாக இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதில் வரக்கூடிய ஒரு முக்கிய தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆட்சியின் காலத்தின் பொழுது அவங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எப்படி இருந்தன அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லக்கூடிய தகவல். பிரிட்டிஷ்காரன் நம்ம இந்தியாவை ஆட்சி பண்ணுற காலகட்டம் நேற்று சொல்லிட்டேன். பிரபுக்கள் வந்துட்டு 1772 வந்துட்டு ஒவ்வொரு பிரபுக்களும் அவங்க திறமையை காமிச்சு இந்தியாவை அவங்க வசம் படுத்தினாங்க. ஓகே, இவங்க பொருளாதார ரீதியாக நமக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுத்தாங்க, அதாவது பிரச்சனைகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்தியாவுடைய என்ன சொல்கிறது, பாரம்பரிய மிக்க தொழில் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஜவுளி தொழில் தான். இப்போ ஜவுளி தொழிலாகட்டும், கூடவே வந்துட்டு வேளாண்மையை முக்கியமாக நம்ம முக்கிய தொழிலாக வச்சுக்கோங்க. இந்த வேளாண்மை தொழிலில் அவங்க என்ன பிரச்சனைகள் நமக்கு பண்ணாங்க, அதே சமயத்தில் ஜவுளித்துறை இன்னும் மற்ற தொழில்களில் எந்த அளவுக்கு நசுங்குது, இந்தியாவில் இருந்த தொழில்களெல்லாம் எப்படி நசுங்குச்சு, எந்த அளவுக்கு நசுங்குச்சு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதிகபட்சம் போட்டு குழப்பிக்காமல் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து புக்கில் ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் இன்டீரியலாக கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் பார்த்தீங்க அப்படின்னா, ரயத்துவாரி முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் நம்ம சொல்லுவோம். ரயத்துவாரி முறை, ரயத்துவாரி ரயத்துவாரி முறைனா என்ன, மகள்வாரி முறைனா என்ன? அதாவதுங்க, நம்ம பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை டோட்டலாக ரவுண்ட் அப் மீன்ஸ் என்ன அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அப்போ இருந்து குட்டி குட்டி அரசுகளை தன் பக்கம் வச்சுக்கிட்டு துணைப்படை திட்டம், வாரிசலப்பு கொள்கை மூலமாக சில நாடுகளை மொத்தத்தில் அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. நிலம் அதிகமாக பிரிட்டிஷ்காரர்கள் கையில் இருக்குது. இப்போ நம்ம சொல்கிற இந்த தகவல்கள் அத்தையுமே பார்த்தீங்கன்னா வேளாண்மை சம்பந்தப்பட்ட தகவல்கள். அந்த வேளாண்மையில் இருக்கக்கூடிய இந்த லேண்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ டைரெக்டாக பிரிட்டிஷ்காரன் வந்து ஏற்கலப்பி போட்டி அவன் விவசாயம் பண்ண போகிறான், அது ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. நம்மளை வச்சே தான் அவன் சம்பாதிச்சிருப்பான். அப்போது இதுக்காக ஏற்படுத்தப்பட்ட சில முறைகள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரயத்வாரி முறை, மகள்வாரி முறைன்னு சொல்லுவாங்க. இந்த ரயத்வாரி முறை அதே மாதிரி ஜமீன்தார் முறை அப்படின்ட்டு ஒரு பேர் கிரியேட் ஆகிருக்கும். இதெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த விஷயம் தான். இப்போ ஒவ்வொன்றுக்கு என்னென்ன டிஃபரெண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்கட்டாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், போட்டு இதை வளவலாம் இழுக்க விரும்பல. இப்போ வந்துட்டு ரயத்வாரி முறை அப்படின்னா, இந்த குடியானவரே நிலத்தோட உடைமையாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். உடைமையாளராக அப்படின்னா இந்த விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களை குடியானவர்கள்னு சொல்லுவாங்க. விவசாயம் பண்ணவங்களே அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக ஏற்றுக்கிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஏற்றுக்காமல் இருந்தாங்களா? கண்டிப்பாக இருந்தாங்க. அதுக்கு முறை என்னன்னா ஜமீன்தார் முறைன்னு சொல்லுவாங்க. குடியானவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கும் நடுவில் இந்த தரகர்களாக ஜமீன்தாரர்கள் இருந்தாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா ஜமீன்தாரர்களுக்கு கிட்ட ஒரு அமௌண்ட், அதாவது இந்த வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறது. நீ வந்து நிலத்தை வச்சுட்டு எப்படி வேணாலும் விவசாயம் பண்ணிக்கோ, பட் கவர்மெண்ட்டுக்கு அந்த நிலம் சார்பாக ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துரு அப்படின்னு ஜமீன்தாரி முறையை வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஜமீன்தாரர்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறி அதை வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சேஞ்சாக போடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நிலமெல்லாம் விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா பப்ளிக் கவர்மெண்ட்டை பார்க்காது, நடுவில் இருக்கிற இடைத்தரகர் தான் பார்க்கும். ரயத்வாரி முறைங்கிறது பப்ளிக் டு கவர்மெண்ட், நடுவில் இருக்கிற ஜமீன்தாரி முறை இல்லை. புரியுங்களா? இதை ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்லலாம். அதாவது நாட்டம் டு பங்காளி, பங்காளி டு நாட்டம் மாதிரி பப்ளிக் டு கவர்மெண்ட், கவர்மெண்ட் டு பப்ளிக்ங்கிறது ரயத்வாரி முறை. ஷார்ட்டாக வச்சுக்காங்க. ஜமீன்தாரி முறைனா நடுவில் ஒரு இடைத்தரகர்கள் மூலமாக தான், இப்போ கவர்மெண்ட்டுக்கு பப்ளிக்கும் கிடையாது. இதெல்லாம் எப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ. ஓகேங்களா? இப்போ இதன் அடிப்படையில் இந்த ரயத்வாரி முறை அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்னை, பீகார், பம்பாய், அஸ்ஸாம் இந்த பகுதிகளெல்லாம் ரயத்வாரி முறை வந்து அறிமுகம் செஞ்சதா ஒரு தகவல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மகள்வாரி முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம், இப்போ வந்து பப்ளிக் ஒவ்வொரு நிலமும் போய் பார்த்து, அதாவது குறிப்பிட்ட நிலத்தில் வந்து வரி வசூல் பண்ண வேண்டியது கவர்மெண்ட்டு. அப்போ வந்து நிலம் வாங்கின அந்த நிலத்தை விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்ககிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தருகிட்டையும் போயிட்டு வரி வாங்கும்போது ஒரு சில பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் கொடுக்காம இருந்தாங்க. இது ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருந்தது. இதுவும் ஃபெயிலர் மாடல் தான் நம்ம சொல்லலாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணாங்க, மகள்வாரி முறைன்னு ஒரு முறை கொண்டாங்க. இதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னா, பப்ளிக்கெல்லாம் ஒரு கிராமமாக, ஒரு கிராமத்துக்கே ஒரு சில லேண்டை வந்து சொந்தமாக கொடுத்துட்டு அந்த கிராமம் வந்து டைரெக்டாக அதை வந்து என்ன சொல்லுவாங்க, மகள்வாரி கிராமம்னு சொல்லுவாங்க. அதாவது கிராமம் அல்லது 1-2 கிராமங்கள் உள்ளடுக்குன அந்த மகள் அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசுக்கு வரி கொடுக்க வேண்டிய அந்த நிலங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலங்கள் வந்து அந்த சமுதாயத்துக்கே சொந்தம் அப்படிங்கிறத கான்செப்ட். இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த கிராமத்துக்கே அந்த லேண்டு சொந்தம், அந்த கிராமம் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிடணும் அப்படிங்கிறத அந்த மகள்வாரி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறதுனால, இப்போ அரசாங்கத்துக்கு வரி செலுத்த வேண்டிய அந்த பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு தான் சேரும் இல்லையா? இதை நம்ம சொல்கிற தகவல். ஓகே, இது வந்து என்னன்னா நாம சொல்லி இந்த கான்செப்ட்ல வந்து ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை என்ன, ஜமீன்தாரி முறை என்ன அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் மைண்டில் செட் பண்ணிட்டோம்னா போதும். இதில் மிஞ்சி போனால் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதில் ஃபேமஸ், எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம மெட்டீரியல் நமக்கு இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம்.
சரி, ஓகே. இப்போ அடுத்து ஒரு தொழில், இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி நம்ம தொழில்களை, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில்களை எப்படி சிதைச்சாங்க அப்படின்னா, அதுக்கு பேஸ்மெண்ட்னா சொல்கிறது வந்து இந்தியாவில் தொழில் புரட்சி ஒன்று நடந்தது. என்ன ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் பழமையான தொழில் வந்து ஜவுளித்துறை, அது கைத்துறை தொழில் நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன, பருத்தி நூல் இருக்குது, கையில் தான் வந்து அந்த வேட்டியை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேட்டியை நெய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு நாளைக்கு 10 வேட்டியை ஒரு நெசவாளர் வந்து நெய்கிறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு 100 ரூபாய்க்கு விற்றாதான் அவருக்கு அது கூலி கட்டுப்படி ஆகும். இங்கிலாந்தில் தொழில் புரட்சி வந்தது. என்ன, கைப்பட அந்த நெய்கிற அந்த துணியை மெஷினை வச்சு அவங்க நெஞ்சாங்க. அந்த துணி, அதாவது அவங்க என்ன அப்படின்னா குறைந்த விலை அதிக உற்பத்தி அப்படிங்கிற கான்செப்டில் ஒரு நாளைக்கு 100 வேட்டிகள் பக்கம் அவங்க நெய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதை கொண்டு வந்து இந்தியாவில் விற்றாங்க. அப்போது இந்தியாவில் வந்துட்டு என்னென்னா ஒரு வேட்டியை 10 ரூபாய்க்கு விற்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 100 வேட்டி தயாரிக்கிறான், அப்போ 10 ரூபாய்க்கு விற்றா அவனுக்கு நட்டம் இல்லை அப்படிங்கிறத கான்செப்ட். பட் நம்மளால் என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு 10 வேட்டி தான் நெய்கிறான், அதை வந்து 100 ரூபாய்க்கு விற்றா மட்டும்தான் அது அவருக்கு செட் ஆகும். வாங்குகிற மக்கள் என்ன நினைப்பாங்க, கம்மி விலைக்கு கிடைக்குதுன்ட்டு அதை தான் வாங்குவாங்க. இப்படியாகத்தான் அந்த நெசவு தொழில் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நெசவு தொழில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்படி பல தொழில்கள் நசுக்கப்பட்டன அப்படிங்கிறத முக்கிய கான்செப்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வெளியில் போய் பண்ணாங்கன்னா அதிக டேக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டும் சம்திங் நிறைய தகவல்கள் வந்து இந்த தொழில் நசுங்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணமாக நம்ம சொல்கிறது. அப்படின்னா நம்மகிட்ட இருந்த தொழில்களில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற தொழில்கள் எது அப்படின்னா, டாக்கா அப்படின்னு சொன்னோம்னா மஸ்லின் துணிகளுக்கு ஃபேமஸ் டாக்கா அப்படிங்கிறது. இப்போ லாகூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பளம் ரொம்ப ஃபேமஸ். அப்போ காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா அந்த சால்வை, காஷ்மீரில் வந்து சால்வை வந்து ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இது பனாரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு அந்த கைப்பின்னல் செய்யக்கூடிய அந்த துணி, கைப்பின்னல் செய்யப்பட்ட அந்த துணிகள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இப்படியாக இங்கிலாந்தில் ஏற்பட்ட அந்த தொழில் புரட்சியினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கைத்தொழில், அதாவது ஜவுளி தொழில் முக்கியமாக நசுங்கி போயிடுச்சு அப்படின்ட்டு தான் நம்ம சொல்லலாம். ஓகே, இது வந்து ஒரு டாப்பிக்காக நமக்கு போனது போக மீது ஒரு சில பாயிண்ட்ஸ் புக்கில் இருக்குது, அதை ஷார்ட்டாக மெயில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம அடுத்த டைட்டில்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாளையக்காரர் கிளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாளையக்காரர் முறை முதல்ல எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமினி பேரரசு நமக்கு தெரிஞ்ச விஷயம், சரிங்களா? இப்போ இந்த விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது ஒன்று புதுசாக அறிமுகம் பண்ணாங்க அப்படிங்கிறத தகவல். அப்படின்னா பாளையம் அப்படின்னா ஒரு சில கிராமங்களை உள்ளடக்கின பகுதி அப்படிங்கிறது சரியான டெஃபினிஷனாக சொல்லுவாங்க. சொல்கிற தகவல் என்ன, விஜயநகர பேரரசு காலகட்டத்தில் பாளையக்காரர் முறை வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு உருவாக்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போது நிலப்பகுதி இது என்னென்ன, இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிரதமர், சிஎம், கவர்னர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது பெரிய ஆட்சி ஒரு பக்கம், அது மன்னன்னு வச்சுக்கிட்டாலும் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள், ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை நியமனம் பண்ணி அந்த தலைவர்கள்ட்ட என்ன அந்த பகுதிக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்பு, அதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு. இப்போ விஜயநகர மன்னர் இருக்கக்கூடியது அந்த ஆந்திர பிரதேச பகுதியில் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இங்கே மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய ஆட்சி பகுதியில் அதிகாரம் செலுத்தணும் அப்படின்னா இந்த மதுரையோ இல்லை தூத்துக்குடி இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ அங்கே ஒரு தலைவராக ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டு போயிடுவார். அந்த தலைவராக நியமனம் பண்ண அந்த போஸ்ட்டுக்கு பேர் தான் பாளையக்காரர் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இப்படி இந்த பாளையக்காரர்கள் வந்து யாருக்கு பதில் சொல்லணும், அங்கே இருக்கக்கூடிய மன்னருக்கு பதில் சொல்லணும். ஓகே, அப்படி அந்த மன்னர்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஈடுவாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது அந்த நிலப்பகுதிக்கு உரிமையாளர் இருக்க இந்த பாளையக்காரர்கள் இருக்க பார்த்தீங்களா, இந்த பாளையத்தை அவங்க வாங்கினதுக்கு ஈடாக என்ன பண்ணணும்னா இராணுவ சேவையும் ஆண்டு கப்பமும் மன்னருக்கு செலுத்தணும். இந்த ஒரு கான்செப்டை வெளிச்சுக்கணும். நமக்கு தேவை இராணுவ சேவை, ஆண்டு கப்பம், இது மன்னருக்கு செலுத்தணும். இதுதான் கான்செப்ட். ஓகே, இப்போது இந்த பாளையக்காரர் முறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதிலிருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வரும், இதில் சொல்ல வர தகவல்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு நான் தரேன். இப்போ பாருங்க, பாளையக்காரர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு பிரிவினர் இருந்தாங்க, ரெண்டு பிரிவு அப்படின்னு எழுதிக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு பிரிவுக்காரர்கள் யார் யார் அப்படின்னா, மேற்கு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு, மேற்கு பிரிவு, இந்த பக்கம் தெற்கு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த மேற்கு பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா மறவர் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க, மறவர் பிரிவு. தெற்கு பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிரிவு அப்படின்னு, தெலுங்கு பாளையக்காரர்கள் சொல்லுவாங்க, தெலுங்கு பாளையக்காரர், இந்த பக்கம் மறவர் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மறவர் பாளையக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி பகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா நெற்கட்டும் செவல் பகுதி, நெற்கட்டும் செவல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்கட்டும் செவல் பகுதி. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி, இந்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி.
ஓகே, இந்த நெல்கட்டும் செவல் பகுதிக்கு தலைவராக ஆட்சி செய்த பாளையக்காரராக ஆட்சி செய்தவர் தான் பூலித்தேவர், மாவீரன் பூலித்தேவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இது ஒரு பக்கம். கூடவே இந்த பக்கம் பாஞ்சாலங்குறிச்சி பகுதிக்கு பாளையக்காரராக வேலை செஞ்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் தாங்க. படத்தோட வானம் பொழிகிறது பூமி விளைகிறது இந்த டைலாக் எல்லாம் நடந்துச்சா இல்லையோ, மொத்தத்தில் இதுக்காக ஃபேமஸ் ஆனவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிகர் திலகம் சிவாஜியோட ஃபேஸ் தான் நமக்கு வரும் இல்லையா? சரி, ஓகே. இப்போ இங்க இருக்கக்கூடிய கான்செப்ட் நமக்கு தேவை என்னன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா பாளையக்காரர் முறை நம்ம 2 பிரிவா நம்ம சொல்ல போறோம். அந்த 2 பிரிவு, ஒன்று மேற்கு, இன்னொன்று தெற்கு. மேற்கு பிரிவுக்கு மறவர், இதை ஷார்ட்டா மைண்ட்ல வைக்கிறதுக்கு இது மா லெட்டர், இதுவும் மா லெட்டர், புரியுங்களா? சோ மே மா அப்படிங்கிறது. இந்த பக்கம் பாருங்க, தெற்கு பிரிவுக்கு தே 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 அப்படிங்கிறது லெட்டர்ஸும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது நெல்கட்டும் செவல் பத்தி பூலித்தேவர், இந்த பிறகுக்குரிய வந்து பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்க மேலே வச்சுக்கணும். பட் இதுல என்ன இன்னொரு தகவல் அப்படின்னா, பூலித்தேவருக்கு ஒரு சிறப்பு. பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து முதலில் சுதந்திரத்துக்காக அடித்தளம் விட்டவர் பூலித்தேவர் தான். அதுக்கு பின்னாடி கட்டபொம்மன் நம்ம சொல்லுவாங்க. ஆனாலும் என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து நம்ம இன்னொரு பேரை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதாவது கர்னல் காம்பெல் 1767. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்துல கர்னல் காம்பல் அப்படிங்கிறவரு பூலித்தேவரை எதிர்த்து போரிட்ட டைம்ல பூலித்தேவர் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போயிட்டு அங்க இறந்ததாக ஒரு தகவல் வரும். ஏன்னு கேட்டா, ஹீரோ இருக்கும் பொழுது வில்லன் ஒருத்தர் நமக்கு வேணும் இல்லையா? இது வந்து ஹீரோ வில்லன் சொல்லிட்டு நம்ம இதை கொச்சைப்படுத்த நான் விரும்பல. உண்மையிலேயே அவங்க நம்ம நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு பூலித்தேவர் வந்து என்ன சொல்றது, தன்னுடைய உயிரை பணயமா வச்சு நாட்டுக்காக அவருடைய சொந்த இதுக்காக அவர் பண்ணல, நாட்டுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு தெரியுங்களா? ஸோ இதையெல்லாம் அவருக்கு தனி மரியாதையை நம்ம கொடுக்கணும். ஓகே, இதுல வந்து என்னன்னா, இவனை வந்து நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். கர்னல் காம்பல் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம ஆள ஒருத்தர் கொண்டிருக்காருங்கிறதுக்காக நம்ம சொல்லித்தான் ஆகணும். சரி, இப்போ கட்டபொம்மன் இவருக்காக நாம் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் யார் நம்ம சொல்றோம் அப்படின்னா, மேஜர் பானர்மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1799 அக்டோபர் 17. அக்டோபர் 17ஆம் தேதி அன்னைக்கு இவரை கட்டபொம்மன் அவரை வந்து தூக்கில் போட்டுருவாங்க கைத்தாருங்கிற இடத்துல. ஸோ இதுதான் வந்து இந்த பாளையக்காரரில் இருக்கக்கூடிய நாம தெரிஞ்சக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸுகளில் ஷார்ட் ஃபார்ம். இதுல இருந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யார் இவரை பூலித்தேவரை எதிர்த்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் அதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கட்டபொம்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்சன் துறை அப்படிங்கிற கலெக்டர் கிட்ட வந்துட்டு, கலெக்டர் வந்து அவர் பெரிய கலெக்டர் தான், அவர் போயிட்டு நம்ம கட்டபொம்மன் பார்க்கணுமாமா. அவரும் சரி என்ன பண்றதுன்னு போய் பார்க்க போனார். அதுக்கு அவர் அங்கேயும் இங்கேயும் அலைகழிச்சு ஒரு வழியாக கட்டபொம்மன் கலெக்டரை போய் பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அவரை பிடிச்சி அந்த இடத்துல ஜெயிலில் போடுறதுக்காக சில ஏற்பாடுகள் நடந்திருக்கு. அப்போ அங்கிருந்து தப்பிச்சு வர நேரத்தில் ஒரு சில பேர் இறந்துருப்பாங்க, சிவசுப்ரமணிய பிள்ளை தப்பிச்சு சம்திங். இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸட்ராவே இந்த டாபிக்ல நம்ம படிக்கலாம். இது நம்ம மெட்டீரியல் இருக்கு, ஒரு சில பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டை மைண்ட்ல செட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஸோ இது ஒரு தகவல் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதான் லாஸ்ட்ல கடைசியா வந்து இவங்க 2 பேரும் கொல்லப்பட்ட பிறகு மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1799ங்கிறப்போ 1800 1801 சமயத்தில் வந்து மருது சகோதரர்கள்ன்ற கேரக்டர்ஸ் கிரியேட் ஆயிருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன அப்படின்னா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ சிவகங்கை பகுதியை சேர்ந்த மருது பாண்டியன் தான் வந்துட்டு நம்ம, அதாவது சிவகங்கை பகுதியை சேர்ந்த மருது பாண்டியன், அதே மாதிரி திண்டுக்கல் சேர்ந்த கோபால நாயக்கர், அப்புறம் மலபாரனுடைய கேரளவர்மன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மைசூர் இருக்குது பார்த்தீங்களா, மைசூருடைய அந்த கிருஷ்ணப்ப நாயக்கர், அண்டு இன்னும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா துண்டாஜி அப்படிங்கிற பேர், இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கூட்டணிவா சேர்ந்து பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போரிட்டாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்ல வர தகவல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1801 நவம்பர் 16ஆம் தேதி வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து இந்த ஊமைத்துறை, செவத்தையா இவங்களுடைய தலைகள் வந்து துண்டிக்கப்பட்டது. இந்த ஊமைத்துறை யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கட்டபொம்மனுடைய பிரதர். ஸோ தலைகள் துண்டிக்கப்பட்டன அப்படிங்கிறது ஒரு தகவல். அப்புறம் அடுத்தடுத்து மருது பாண்டியர்கள் இவங்களெல்லாம் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் நமக்கு. அதாவது 1801 ஜூலை 31 வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்திடப்பட்ட கர்நாடக உடன்படிக்கை, அந்த கர்நாடக உடன்படிக்கை படி என்ன சொல்றது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிரிட்டிஷ்காரருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத ஒரு மெசேஜ். அதுக்கு பின்னாடி ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ்காரங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு தகவல். ஸோ இந்த டாபிக்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபார்ம் விஷயங்கள் தான் அது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கு, கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்பாங்க. இப்போ அடுத்து இதுல இன்னொரு ஷார்ட் ஃபார்மான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு டைட்டில்ஸ் மட்டும் நமக்கு இருக்கு. அதாவது வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். ஆக்சுவலி இந்த வேலூர் புரட்சிங்கிறதுல வந்து என்ன ஒரு தகவல் அப்படின்னா,
1806. ஃபர்ஸ்ட் பாயிண்டா மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டைம் ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போருக்கு அடித்தளமிட்டது 1806 வேலூர் புரட்சி தான் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகவல். ஸோ இங்கே நடந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய பையன் பதே ஹைதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தலைமையில் வேலூர் கோட்டையில் புரட்சி நடந்தது. இந்த கிளர்ச்சி நடந்தது. பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இதை பற்றின தகவல் தான் நான் முழுக்க பார்க்க போகிறேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வேலூர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வேலூர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தைய வடார்காடு மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருந்தது. முந்தைய வடார்காடு மாவட்டத்தினுடைய தலைவர் இன்னைக்கு வந்து வேலூர் மாவட்டமும் தனியாக வந்திருக்கு. அதான் ராயக்கோட்டை வேலூர். சரிங்களா? சரி இப்போ வந்து நமக்கு என்ன, இப்போ இந்த வேலூர் மாவட்டம்னு தனியாக வந்துருச்சு, ரைட்டு. இப்போ இந்த பிரச்சனைகள் எதுக்கு வந்தது அப்படின்னா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை ஆளுநராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா சார் வில்லியம் பெண்டிங் பிரபு. அவர் வந்து அவருடைய அனுமதியில் ஒரு தளபதி என்ன பண்ணியிருப்பாருன்னா, சர் ஜான் கிரடெக் அப்படின்னு சொல்லுவாங்க. சர் ஜான் கிரடெக் அப்படிங்கிற படைத்தளபதி ராணுவ படைத்தளபதி என்ன பண்ணியிருப்பாருன்னா, ராணுவத்தில் வந்துட்டு தலைப்பாகை, அதாவது தலைப்பாகைங்கிறது தான் அவங்க மெயின் கான்செப்ட். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த தொப்பி வந்து அந்த ஐரோப்பியர்கள் யூஸ் பண்ண தொப்பி மாதிரி இருந்திருக்கும். அதை வந்து நம்ம மக்கள், நம்ம ராணுவ வீரர்களும் பயன்படுத்தணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் சமய சின்னங்கள், இந்த திருநீரடுறது சம்திங் இது மாதிரிலாம் எதுவும் போடக்கூடாது, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதனால அங்கிருந்த சிப்பாய்கள் ரொம்பவும் கடுப்பாக இருந்தாங்க. ஐ மீன்ஸ் கோபமாக இருந்தாங்க. அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு புரட்சியும் ஏற்படுத்துறதா ஒரு தகவல் சொல்லாங்க. இன்னொரு தகவல் வந்து திப்புவுடைய மகள் திருமணமும் அதுக்கு ஒரு காரணமாக இருந்ததாக ஒரு சில புக்லையும் சொல்லப்பட்டிருக்காங்க. மொத்தத்தில் 1806 சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்சி வந்து வெடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வேலூர் கழகம் உருவானதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திப்புவோட மூத்த மகன் இந்த பதே ஹைதர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புரியுங்களா ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கூட்டணியில் யார் இருந்தாங்க அப்படின்னா, இந்த மராத்தியர்கள் அப்புறம் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்களோட உதவியோடு சேர்ந்துட்டு ஒரு கூட்டணியை உருவாக்கியிருப்பார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பதே ஹைதர் வந்து இந்த ரகசிய தகவல்கள் வந்து ஒருத்தர் மூலமாக வாங்கியிருப்பார். யாருன்னா முகமது மாலிக் அப்படின்னு சொல்லலாம். அவருடைய பேர் வந்து முகமது மாலிக். புரியுங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த நேம் ரொம்ப முக்கியம். ஒரு 5 டைம் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் செட் ஆகிடும். ஸோ அப்படி தான் நானும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னன்னா வேலூர் ராணுவ புரட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ராணுவ புரட்சி பதே ஹைதர் மற்றும் மொய்சுதீன் அப்படின்னு இந்த 2 பேர் சேர்ந்து தான் திட்டம் தீட்டுறதா ஒரு தகவல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த கழகத்துடைய போக்கு எப்படி இருந்தது, அந்த கழகத்து டைமில் பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி வெடிகால நேரத்தில் தான் இந்த கழகம் ஆரம்பிச்சிருக்கு. ஜூலை 10ஆம் தேதி 1806 ஜூலை 10. அப்போ வெடிகால நேரத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, வேலூர் கோட்டையில் இருந்த அந்த பிரிட்டிஷ் தளபதிகள் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள ஷூட் பண்ணிட்டு அந்த நம்ம கிளர்ச்சியாளர்கள் ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா, வேலூர் கோட்டைக்கு வெளியே இருந்த ஒரு தளபதி, அந்த தளபதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் குட்ஸ். அந்த மேஜர் குட்ஸ் வந்து வெளியே தான் இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா 14 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த ராணிப்பேட்டையில் போயிட்டு வேகமாக போயிட்டு அதாவது கர்னல் கில்லஸ்பி, அவர் ராணுவ படை தளபதி கர்னல் கில்லஸ்பி அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா 2 பேருமே பிரிட்டிஷ்காரங்க இல்லையா? ஸோ பிரிட்டிஷ்கார தளபதிகள் உடனே கில்லஸ்பி அங்கே இருந்துட்டு காலையில் கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா வெடிகால நேரத்தில் இது நடந்துச்சா ஒரு 7 மணி சுமாருக்கெல்லாம் அவர் போயிட்டு சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் அவர் அடுத்து இந்த ராணுவ படையெல்லாம் கூட்டிகிட்டு அடுத்து 9 மணி சுமாருக்கெல்லாம் அந்த வேலூர் கோட்டைக்கு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே இங்கே வேலூர் கோட்டையில் அந்த பதே ஹைதர் இருக்கார் பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானுடைய பையன், அவரை சுல்தானாக அறிவிச்சு வேலூர் கோட்டையை நம்ம சிப்பாய்கள் கைப்பற்றி அவரை சுல்தானை வச்சு அவருடைய புலிக்கொடியை பறக்க விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 9 மணிக்கே இது பிரச்சனை நடந்தது வந்து வெடிகால நேரத்தில். இவர் கிளம்புனது 7 மணிக்கு, குட்ஸ் கிளம்புனது 7 மணிக்கு. ராணிப்பேட்டில் இருந்த கில்லஸ்பி கிட்ட சொன்னது கிட்டத்தட்ட சொல்லிட்டு அவர் 9 மணி சுமார்கள் இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் உடனடியாக அந்த கோட்டையை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போது இந்த புரட்சி வந்து தோல்வியில் முடிஞ்சிடும். இதுதான் இங்கே சொல்ல வர ஒரு தகவல். ஃபினிஷிங் அதில் வர ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, 1857ஆம் ஆண்டு பெரும் புரட்சிக்கு இந்த 1806 வேலூர் புரட்சி முக்கிய காரணமாக அமைஞ்சது, அடித்தளமாக அமைஞ்சது அப்படின்னு ஒரு தகவலோடு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கொடுத்துக்கூடிய தகவல்களில் கரண்ட் அஃபேர்ஸ் வித்து உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி வந்து ஒரு சில தகவல் கொடுத்துருக்கேன். இது எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.